பொலிவுடன் மாலை நியூஸ். மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் அமைந்துள்ளது கடம்பத்தூர் ரயில் நிலையம். இப்பகுதியினர் வேண்டுகோளை அடுத்து 14.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்டும் பணி 2015 அதிமுக ஆட்சியில் துவங்கி 2022ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டிற்கு வந்தது. இந்த ரயில்வே மேம்பாலம் வழியாக தினம்தோறும் புதுமா, விலங்கை, அகரம், சத்தரை, பேரம்பாக்கம், இருளஞ்சேரி, கூவம், குமாரச்சேரி, கீழச்சேரி, மப்பேடு, சிற்றம்பாக்கம், நரசிங்கபுரம், கலாம்பாக்கம் போன்ற சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்பவர்கள் என ஆயிரக்கணக்கான பயணிகள் ரயில் மூலம் திருவள்ளூர், சென்னை, அரக்கோணம், திருத்தணி, திருப்பதி போன்ற பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர். இந்த ரயில் நிலையத்தில் பயணிகளின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி, கழிவறை வசதி, இருக்கைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாமல் பயணிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த கடம்பத்தூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் தண்டவாளத்தை சுலபமாக கடந்து செல்ல சுரங்கப்பாதை இல்லை. மேலும் பயணிகள் தண்டவாளத்தை கடந்து செல்ல ஏதுவாக அமைக்கப்பட்ட சிமெண்ட் தளங்கள் பணிகள் காரணமாக தோண்டப்பட்டது. ஆனால் மறுபடியும் சீரமைக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 5.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 300 அடி நீளம், 16 அடி அகல, 9 அடி உயரத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி துவங்கப்பட்டது. 6 மாதத்தில் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே துறையினர் தெரிவித்த நிலையில் தற்போது சுரங்கப்பாதை பணியை கிடப்பில் போடப்பட்டதால் ரயில் நிலையத்திற்கு வரும் மாணவ மாணவிகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், வயதான பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என பலதரப்பட்ட மக்களும் ஆபத்தை உணராமல் நடந்து செல்லும் போது அடிக்கடி ரயில் மோதி பயணிகள் உயிரிழந்து வரும் சம்பவம் இங்கு தொடர்கதையாக நடந்து வருகிறது. மேலும் சரக்கு ரயில்களை அடிக்கடி நிறுத்தி விடுவதால் அதில் நுழைந்து செல்லும் காட்சியும் அரங்கேறி வருகிறது. எனவே அடிப்படை வசதிகள் மற்றும் கடம்பத்தூரில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்க ரயில்வே துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.